வணக்கம். என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்திலே பல்லடம் பகுதியிலே உள்ள வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தினுடைய செயல் தலைவராக பணியாற்றி வருகிறேன். அது மட்டுமல்லாமல் கொங்கு நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கவும் இன்னும் பல பேர் தொழில் செய்வதற்காகவும் நாங்கள் கொங்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறோம். அதிலும் நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் கடந்த 5 ஆண்டுகளாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை பல்லடம் பகுதியிலே நட்டு பராமரித்து வருகிறோம். இன்று வரை 20 அடி முதல் 30 அடி வரை வளர்ந்த மரங்கள் பல உண்டு. காடுகளை உருவாக்குவதன் மூலம் அந்த பகுதியிலே ஒரு பசுமை வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனிலே ஒரு பண்பு பயிற்சிகளையும் அளித்து வருகிறோம். அதன் நோக்கமாக இன்று உங்களுக்கெல்லாம் அந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கரோனா இப்பொழுது மூச்சு திணறலால் நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களும் நண்பர்களும் இறப்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இதன் முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது எல்லோரும் சரியாக மூச்சு விடுவதில்லை என்பது தெரிகிறது. இதை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களிடம் சில பயிற்சிகளையும் கருத்துக்களையும் பகிர இருக்கின்றேன். ஒன்று, நமது உடம்பு. நமது உடம்பு ஒரு அற்புதமான பரிசு, இறைவன் கொடுத்த வரம். அந்த உடம்பில் இருக்கிற நுணுக்கங்களை எல்லாம் பார்த்தீர்களானால் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாகிவிடும். அவ்வளவு இயக்கங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நமக்கு அதை பற்றி சரியாக தெரியாது. தெரிந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், தயவு செய்து இடைவிடாமல் துடித்து கொண்டிருக்கின்ற அந்த இதயத்தையும் ஒரு நாளைக்கு 24,000 தடவை நாம் மூச்சு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மூச்சு எடுப்பதை நீங்கள் கொஞ்சமாவது கவனித்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகவே இன்றைய பயிற்சியில் உங்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் ஒரு நினைவோடு, கான்சியஸ் பிரீத்திங் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி நீங்கள் உள் மனதில் நன்றாக மூச்சை நினைத்து அதை மூச்சு விட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய பயிற்சி. அதற்கு முன்பு இந்த உடம்பு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க இருக்கிறேன். முக்கியமாக நாம் உணவில்லாமல் 1 மாதம் இருக்க முடியும். குடிப்பதற்கு நீர் இல்லாமல் 2 நாட்கள் இருக்க முடியும். ஆனால் மூச்சு விடுவதற்கு காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட நம்மால் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மூச்சு எவ்வளவு தூரம் நாம் சரியாக விடுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நமது உடம்பை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த மூச்சு என்ன செய்கிறது என்பதை ஒரு சில நொடிகள் பார்ப்போம். நமது மூச்சு உள்ளே போன பிறகு நுரையீரலில் உள்ள காற்றுப்பைகளிலே புகுந்து இரத்த ஓட்டத்தில் இருக்கின்ற கரிமல வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை இரத்த அணுக்களுக்கு கொடுக்கிறது. அதற்கு பிறகு அந்த இரத்தம் இதயத்துக்கு செல்கிறது. இதயம் மறுபடியும் உடம்பில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு அந்த இரத்தத்தை அனுப்புகிறது. அப்படி அனுப்பும் பொழுது ஒவ்வொரு செல்களுக்கும், கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த இரத்தம் போகும் பொழுது நமது செல்கள் புத்துணர்ச்சி பெற்று ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அணுச்சிதைவுகளை நடத்தும் பொழுது மெட்டபாலிசம் என்று சொல்வார்கள். அந்த மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், செல்கள் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு நமது சாப்பிடும் உணவில் இருக்கின்ற சக்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு அங்கே ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்கிறது, வெப்பத்தை கொடுக்கிறது. அதற்கு பிறகு அதனுடைய கழிவாக கரிமல வாயு மறுபடியும் இரத்தத்தின் மூலம் அனுப்பப்படுகிறது. அடுத்த 2 கழிவுகள் உங்களுக்கு தெரியும். ஒன்று சிறுநீர், அடுத்தது மலம், அடுத்தது வியர்வை. ஆனால் இப்பொழுது நாம் காணப்போவது இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி சுத்தம் செய்யப்படுகிறது என்பதை பற்றித்தான். அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய நுரையீரலுக்கு வரும் பொழுது அவை கோடிக்கணக்கான சிறு பைகள், அல்வோலி என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பைகளில் நுழைந்து அதற்கு பிறகு இரத்தத்தில் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை இரத்தத்திலுடைய அணுக்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் இந்த படத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கோடிக்கணக்கான
சுவாச பைகள் நமது நுரையீரலிலே விரிந்திருக்கிறது. இதை விரித்தீர்களானால் ஒரு வாலிபால் விளையாடக்கூடிய மைதானம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பரப்பு இருக்கும். அவ்வளவு பைகளுக்குள்ளும் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் சென்று அதன் அடுத்த பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த நாளங்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை இரத்த நாளத்தில் உள்ள அந்த இரத்தத்தில் உள்ள செல்களுக்கு கொடுப்பதுதான் இந்த அல்வியோலி என்கின்ற இந்த பைகளுடைய முக்கியமான வேலை. உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு காரிலே ரேடியேட்டர் எப்படி உங்களுக்கு உபயோகமாகி கொண்டிருக்கின்றது. என்ஜின் சூடான பிறகு அந்த சுடுநீரை எடுத்துக்கொண்டு ரேடியேட்டருக்கு வருகிறது. ரேடியேட்டரில் உள்ள ஃபேன் காற்றை அனுப்பி அந்த சூட்டை தணிக்கிறது. அதே முறைதான் இங்கே இரண்டும் கலப்பதில்லை. ஆனால் இறைவனுடைய அற்புதமான படைப்பு இந்த காற்று பைகளிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கும் பொழுது ரத்தம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பைகள் வேலை செய்கிறது. அற்புதமான அமைப்பு. இது உலகிலே எங்கேயுமே இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபிள் இதுவரைக்கும் விஞ்ஞானத்திலே இதற்கு ஒத்த ஒரு கண்டுபிடிப்பை இதுவரைக்கும் செய்யவில்லை. ஆகவே இந்த ஒரு அருமையான அமைப்பு, நாம் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கொண்டால் எப்படி அடிக்கடி சுத்தம் செய்கிறோமோ அதே போல நம்மளுடைய நுரையீரலையும் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். நுரையீரலை நன்றாக வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இப்பொழுது நாம் அச்சப்படுகின்ற கரோனா போன்ற தொற்றுக்களில் இருந்தெல்லாம் நாம் மீள முடியும். இந்த பயிற்சியை எப்படி செய்வது, தினமும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விளக்கங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். நமது மூச்சு எவ்வளவு முக்கியம் என்று இன்றல்ல பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு திருமூலர் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அவர் சொன்னது, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. அதாவது ஒருவனுக்கு காற்றை சரியாக எடுத்து அதை பிடித்து வைத்து விடக்கூடிய அந்த கலை தெரிந்துவிட்டால் யமனை கூட எட்டி உதைத்து விடலாம் என்று சொல்கிறார். அப்படித்தான் அன்று திருமூலரும் திருவள்ளுவரும் நல்ல நீர்நிலைகளுக்கு அருகிலும் மலைகளிலும் காற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அமர்ந்து அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டதனால்தான் அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஞானிகள் ஆனார்கள். இதுவரைக்கும் உலகம் போற்றும் வரைக்கும் அருமையான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறி இப்பொழுது நாம் நம்மளுடைய மூச்சு விடும் கலைக்கு செல்வோம். மூச்சு பயிற்சி செய்வதற்கு முன்பு சில நிபந்தனைகளை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். ஒன்று, நேரம். காலை அதிகாலையிலே செய்தால் மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு 5 மணியிலிருந்து 7 மணிக்குள். அடுத்தபடியாக மாலை வேளையிலே செய்யலாம். அதுவும் 5 மணிக்கு மேல் ஒரு 7 மணிக்குள். இந்த 2 பயிற்சிகளை செய்யும் பொழுது உணவு அருந்தி 3 மணி நேரத்திற்கு மேல் இருக்க வேண்டும். இது காலத்தை பொறுத்தது. அடுத்தபடியாக சுற்றுச்சூழல். சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற இடத்திலே அமர்ந்து செய்ய வேண்டும். நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமான இடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும் ஒரு கூரையின் கீழ் அமர்ந்து செய்வது நலம். மொட்டை மாடியிலே செய்வதை தவிர்க்க வேண்டும். உட்காரும் முறை. உட்காருவதற்கு தரையிலே நேராக உட்காரக்கூடாது. ஒரு பாய் அல்லது ஒரு ஜமுக்காலத்தை போட்டு நீங்கள் உட்கார வேண்டும். உடை இந்த மாதிரி பருத்தி ஆடையிலானது மிகவும் லேசான ஆடையாக அணிந்து கொள்வது நல்லது. கால அளவு நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைத்து செய்யலாம். 15 நிமிடங்களிலிருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். வயதை எடுத்துக்கொண்டீர்களானால் 6 வயது முதல் எல்லா வயதினரும் செய்ய முடியும். இதுக்கு வயது நிபந்தனை எதுவும் கிடையாது. மூச்சு பயிற்சி செய்வதற்கு சரியான ஆசனத்தில் உட்கார வேண்டும். அந்த ஆசனம் என்பது ஸ்திரமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், சாதாரணமாக நீங்கள் உட்காருவது இது சுகாசனம் என்று சொல்வார்கள். இப்படியும் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். முடியாதவர்கள் ஒரு சேரில் காலை நீட்டி கூட வைத்து உட்கார்ந்து கொள்ளலாம். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. முடிந்தவரை இந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தில் அமர்ந்தீர்களானால் இன்னும் உங்களுடைய உடம்பு ஸ்திரமாக இருக்கும், ஆடாமல் அசையாமல் இருக்கும், உங்கள் தண்டுபடம் நேராக இருக்க முடியும். ஆகவே இந்த மாதிரி ஒரு ஆசனத்திலே அமர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக் கொள்ளுங்கள். முடியாதவர்கள் அவரவர்களுடைய சௌகரியம் போல செய்யலாம். அடுத்தபடியாக
சாதாரணமாக மூச்சு விடும் பொழுது நாம் ஒரு 40% தான் நம்மளுடைய நுரையீரலை உபயோகப்படுத்துகிறோம். அதே சமயத்திலே விளையாடும் போதோ, மலையேறும் போதோ, சைக்கிள் ஓட்டும் போதோ அல்லது நீச்சல் அடிக்கும் போது இந்த மாதிரி நேரங்களிலே 60-70% நமது நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். ரொம்ப வேகமாக ஓடும் பொழுது முழுவதுமாக வேலை செய்யும். ஆனால் நாம் இந்த மூச்சு பயிற்சியின் போது முழுவதுமாக நம்மளுடைய நுரையீரலினுடைய ஒட்டுமொத்த அளவை நாம் உபயோகப்படுத்துவது தான் முக்கியமான நோக்கம். மூச்சு பயிற்சி இப்பொழுது நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். மொத்தமாக நான் 5 மூச்சு பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 1 பிராணாயாமம், 2வது பாஸ்திரிகா, 3வது கபாலபதி, 4வது பிரம்மரி பிராணாயாமா, 5வது நாடி சுத்தி பிராணாயாமம். இறுதியாக தியானம் செய்து அமைதி அடைப் போகிறோம். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். சாதாரணமாக அமர்ந்து கொள்ளலாம். கைகளை முழங்காலின் மீது வைத்து நன்றாக தண்டுவடத்தை நிமிர்த்தி உட்கார வேண்டும். கண்களை முடிந்தவரை மூடிக்கொள்ள வேண்டும். நன்றாக ஒரு ஆழ்ந்த மூச்சு மெதுவாக எடுக்க வேண்டும். இப்படி எடுக்கும் பொழுது நன்றாக நுரையீரல் விரிவடைந்து மறுபடியும் அதனுடைய இயல்பு நிலைக்கு வரும். ஒவ்வொரு மூச்சு உள்ளே உங்களுக்கு போகும் பொழுதும் அந்த பிராணவாயு மூலம் உங்களுடைய பிராண சக்தி அதிகப்படுத்தப்படும். அதே மாதிரி உங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓய்வு கிடைக்கும். இப்படி குறைந்தது 10 மூச்சுக்கள் 3 தடவை நீங்கள் விட்டு விட்டு செய்யலாம். ஒரு 30 மூச்சு இதில் எடுக்கும் பொழுது ஆரம்பத்திலே உங்களுடைய நுரையீரலை தயார் செய்து கொள்வதற்காக இந்த பயிற்சி. அடுத்தபடியாக நாம் நுரையீரலை தூண்ட வேண்டும். ஏனென்றால் நாளெல்லாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எப்படி சூரியன் உதைத்து மறைகிறதோ அது மாதிரி நம்மளுடைய மூச்சு நம்மை அறியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு தன்னிச்சையான செயலை இப்பொழுது தூண்டுவதற்காக இந்த பாஸ்திரிகா என்ற இந்த பயிற்சியை நாம் செய்ய போகிறோம். சாதாரணமாக பாஸ்திரிகா செய்யும் பொழுது 2 கைகளையும் தோள்பட்டையினுடைய ஒட்டி வைத்து கொள்ள வேண்டும். இங்கே ஒட்டி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு மேலே இழுக்கும் பொழுது கையை நன்றாக விரல்களை விரித்து நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். கீழே வரும் பொழுது கையை மூடி மறுபடியும் கீழே கொண்டு வரும் பொழுது வேகமாக வந்து லேசாக இதில் மோதுமாறு அடிக்க வேண்டும். ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடாது, லேசாக. இது நுரையீரலை தூண்டுவதற்கான பயிற்சி. இந்த மாதிரி 10, 15, 20 அவரவர்களால் முடிந்தபடி செய்யலாம். அதற்கு பிறகு ஒரு நிமிடம் அமைதி, மறுபடியும் ஒரு சைக்கிள், மறுபடியும் 3வது சைக்கிள். அதிகபட்சம் 20 தடவை 3 முறை செய்தீர்களானால் அற்புதமாக இருக்கும். கண்களை திறக்கக்கூடாது இந்த 3 சைக்கிள் முடிய வரைக்கும். அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தீர்களானால் உங்களுடைய நுரையீரலுக்குள்ளே அப்படி ஒரு அதிர்வை நீங்கள் பார்க்க முடியும். உடம்பு முழுவதும் அந்த பிராணசக்தி பரவுவதை நீங்கள் உணர முடியும். அதை கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கபாலபதி என்பது, கபாலம் என்றால் தலை, பதி என்றால் மலர்ச்சி. முகத்தை மலர்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியில் செய்யும் பொழுது நீங்கள் தண்டுவடத்தை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்திரமாக இதே மாதிரி உட்கார வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய தொப்புள் நேராக உள்ள வயிற்றை உள்ளே இழுத்து நாம் மூச்சை வெளியே விட வேண்டும். மூச்சு இழுக்கும் பொழுது தன்னாக வயிறு முன்னாலே வந்துவிடும். எப்படி ஒரு துருத்தி அடிக்கிறதோ அது மாதிரி இந்த கபாலபதியில் நீங்கள் செய்யும் பொழுது மொத்தமாக உங்களுடைய பிராணவாயுவினுடைய சக்தி அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நுண் அறிவையும் பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம், கண்ணை திறந்து கொண்டும் செய்யலாம். மூடிக்கொண்டு செல்வது மிகவும் நல்லது. இப்பொழுது இதை வயிற்றை உள்ளே இழுக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது செய்யும் பொழுது முகத்திலே அந்த மலர்ச்சி, ஒரு நெருக்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய மூச்சு சாதாரணமாக போய் வர வேண்டும். இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சளி இருந்தாலோ அல்லது மூக்கிலே தொந்தரவு இருந்தாலோ இந்த பயிற்சிகளை அது சரியாக வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியம். இதை வேகமாக
நீங்கள் வெளியே இடும் பொழுது உங்களுக்கு நுரையீரல் மொத்தமாக காலியாகி அடுத்த முறை நீங்கள் இழுக்கும் பொழுது நன்றாக நுரையீரல் விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய நுரையீரலினுடைய ஒட்டுமொத்தனுடைய இந்த கெப்பாசிட்டி என்று சொல்வார்களே, அந்த கொள் அளவு அது மிக அருமையாக விரிவடையக்கூடிய ஒரு மிக அருமையான பயிற்சி. இதன் மூலம் ஒட்டுமொத்த உடம்பு ஒரு புத்துணர்ச்சியை பெறுவதற்கு அருமையான ஒரு பயிற்சி. இதை முடித்த பிறகு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 2 நிமிடம் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த உயிர் ஆற்றல் உடம்பு முழுவதும் பரவி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதை நீங்கள் உணர முடியும். அடுத்தபடியாக ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கு பெயர் பிரம்மரி பிராணாயாமா. தமிழில் சொல்ல வேண்டுமானால் தேனி ஒளி எழுப்பக்கூடிய மூச்சு பயிற்சி. இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் உணர்வீர்கள். இதுவரைக்கும் யாராவது இதயம் துடிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அல்லது உங்களுடைய நுரையீரல் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இப்பொழுது இந்த பயிற்சியிலே அதை இரண்டையும் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இப்பொழுது பாருங்கள், வலது கட்டை விரலால் இந்த காது மடல் மீது வைத்து அதை அடைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இடது கட்டை விரலை வைத்து இடது காதில் உள்ள இந்த மடலை அடைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 மடலையும் லேசாக, ரொம்ப வலி வர வரைக்கும் அடைக்கக்கூடாது, லேசாக நீங்கள் அடைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மெதுவாக மூச்சை இழுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு பயிற்சியின் போதும் தண்டுவடம் மட்டும் நேராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து திருப்பி வெளியே விடும் பொழுது மூக்கு வழியாக வெளியிட வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே தேனி ஒளியோடு வெளியிட வேண்டும். எப்படி தேனி ஒளியோடு வெளியிடுவதென்றால், நீங்கள் வெளியிடும் பொழுது குழந்தைகளுக்கெல்லாம் நாம் வேடிக்கை காட்டுவது போல இந்த உதடு அதிர வேண்டும். இப்படி வெளியே தெரிகிறது. இது வெளியே தெரியாமல் உள்ளே செய்யும் பொழுது இதுதான் தேனி ஒளி. இப்பொழுது பாருங்கள், நான் செய்கிறேன். 2 கையில் கட்டை விரலில் இதை காது மடலை மூடிக்கொண்டு இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளே இழுக்க வேண்டும். இது ஒன்று. இதை செய்யும் பொழுது மொத்த முகமும் அதிர்வதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய இதய வரைக்கும் அந்த அதிர்வு பரவும். இந்த அதிர்வானது அங்கு இருக்கின்ற அனைத்து செல்களையும் உங்களுக்கு தூண்டப்பட்டு மிக அருமையான ஒரு உணர்வை பார்ப்பீர்கள். அது பிறகு நான் சொன்னது போல இதை அடைத்து கொண்டு அப்படியே அமைதியாக நீங்கள் பாருங்கள். உங்களுடைய இதயம் துடிக்கும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். மெதுவாக மூச்சை எடுத்து மெதுவாக விடுங்கள். அந்த மூச்சு எவ்வளவு தூரம் நுரையீரலிலே போய் பரவுகிறது, பிறகு எப்படி அது திரும்பி வருகிறது என்பதையும் நீங்கள் எளிதாக உணர முடியும். கண்களை மூடிக்கொண்டு அப்படியே உள்ளார் கவனிங்கள். என்னால் நன்றாக உணர முடிகிறது. என்னுடைய இதய துடிப்பையும் என்னுடைய நுரையீரலினுடைய இயக்கத்தையும் நீங்களும் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். இதுவரைக்கும் 4 பயிற்சிகளை பார்த்தோம். முதலில் சாதாரணமாக மூச்சு எடுத்து விடக்கூடிய பிராணாயாமம், 2வது கையை உயர்த்தி மூச்சு விடக்கூடிய பஸ்தரிகா, 3வது வயிற்றை உள்ளே இழுத்து மூச்சு விடக்கூடிய கபாலபதி, 4வது பிரம்மரி பிராணாயாமா என்ற தேனி ஒளி எழுப்பக்கூடிய அந்த பிராணாயாமம். இந்த 4 பிறகு இறுதியாக 5வது பிராணாயாமம் மிக மிக முக்கியமான பிராணாயாமம். இதுதான் உடம்பை அமைதிப்படுத்துவது. இப்பொழுது இந்த படத்தை பாருங்கள். நாம் நாடி சுத்தி பிராணாயாமா என்பதை பார்ப்போம். நாடி சுத்தி என்பது இடது நாடியும் வலது நாடியும் சுத்தம் செய்வது. இது மருத்துவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது.
அந்த காலத்திலிருந்து பதஞ்சலி முனிவர் அவர்கள் தங்களுடைய தவ வலிமையால் 3 நாடிகளை கண்டுபிடித்து அதை சுத்தம் செய்வதற்கு உண்டான ஒரு நுணுக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அந்த இறுதியான நாடி சுத்தி பிராணாயாமாவை செய்ய போகிறோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சாதாரணமான சுகாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் என்று இந்த சொல்லக்கூடிய ஸ்திரமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும். இடது விரல் சின்முத்திரையில் இருக்க வேண்டும். இதுதான் சின்முத்திரை என்பது. லேசாக அழுத்தத்தோடு நீங்கள் கை மேலே வைத்துக் கொள்ளலாம். வலது கையில் ஆள்காட்டி விரல் நடுவிரலை ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். வலது நாசியை அடைப்பதற்காக கட்டை விரல், இடது நாசியை அடைப்பதற்காக மோதிர விரலும் சுண்டு விரலும். இந்த அமைப்பை அப்படியே நீங்கள் திருப்புங்கள். கையை மடிக்காமல் அப்படியாக 2 நெற்றிப்புட்டுக்கு நேர் 2 விரல்கள் நேராக மிக லேசான அழுத்தத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இடது நாசியில் உறிஞ்சும் பொழுது அதை விடுவித்து இருக்க வேண்டும். வலது பக்கம் அடைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இதில் உறிந்த பிறகு இடது நாசியை அடைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வலது நாசியை திறந்து விட வேண்டும். இப்பொழுது வலது நாசி வழியாக விட வேண்டும். இப்பொழுது பாருங்கள், கை கட்டை விரல் நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இடது நாசி வழியாக இழுக்கிறோம், வலது நாசி வழியாக வெளியிடுகிறோம். மறுபடியும் வலது நாசி வழியாக இழுக்கிறோம், இடது நாசி வழியாக விடுகிறோம். எப்படி இடது நாசியாக இழுத்து வலது நாசி வழியாக விட்டு மறுபடியும் வலது நாசி வழியாக இழுத்து மறுபடியும் இடது நாசி வழியாக விடுவது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று அவரவர்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவு சுகமாக செய்ய வேண்டும். மிக மிக நிதானமாக மூச்சு போய் வர வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கண்கள் மூடியபடியே இருக்க வேண்டும். தண்டுவடம் எப்பொழுதும் நேராக இருக்க வேண்டும். கண்கள் இறுதியாக முடித்த பிறகு கண்களை மூடியவாறு அப்படியே அமைதி நிலையில் கொஞ்ச நேரம் அமர வேண்டும். இந்த 5 பயிற்சிகளை முடித்த பிறகு நீங்கள் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் என்பது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இறுதியாக நாம் மொத்த உடம்பையும் அமைதிப்படுத்துவதற்காக ஒரு தியான பயிற்சி. 2 கைகளையும் கால்கள் மேல் வைத்தபடி நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தண்டுவடத்தை நேராக வைத்து உங்கள் மூச்சு மீது மட்டும் கவனத்தை வைத்து மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும், மெதுவாக வெளியே விட வேண்டும். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் மூச்சின் மீதே இருக்கட்டும். எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காமல் மூச்சு போய் வர வேண்டும். எப்படி நீங்கள் 5 நிமிடம் 10 நிமிடம் அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இதை செய்து முடிக்கும் பொழுது இந்த மூச்சு பயிற்சியின் மூலம் நமக்கு உடனடியாக பிராணவாயு கிடைத்து விடாது. ஆனால் அதே சமயத்திலே நமது நுரையீரல் முற்றிலுமாக தூண்டப்பட்டு முற்றிலுமாக சுத்தப்படுத்தப்பட்டு நமது பிராணவாயுவை கிரகிப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த இறுதி கிரகிப்பு தான் அந்த நாடி சுத்தி பிராணாயாமா. அதை செய்யும் பொழுது உங்களுடைய இரத்தத்தில் உள்ள அந்த ஆக்சிஜன் அளவு மிக நன்றாக உயரும். இப்பொழுது மருத்துவமனைகளெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த ஆக்சிஜன் மீட்டரை போட்டு பார்த்துவிட்டு 95க்கு கீழே இருந்தால் உடனே ஆக்சிஜன் கொடுக்க வேண்டும் என்று என்ன பாடுபட்டோம் என்று தெரியும். இதிலிருந்து விடுபட வேண்டும். 3வது அலை அல்ல 4வது அலை வந்தாலும் கூட நாம் தைரியமாக இருக்க வேண்டும். எந்த விதமான பயத்தோடு இருக்கக்கூடாது. தினமும் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்ற விருப்பம்தான் எங்களுடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய அந்த பண்பு பயிற்சியிலே இந்த உடற்பயிற்சியும் சேர்த்திருக்கிறோம். ஆகவே இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த பயிற்சியை தினமும் செய்யுங்கள். கரு உற்றதிலிருந்து 2வது மாதத்தில் உங்களுடைய இதயம் துடிப்பதற்கு ஆரம்பித்து விடுகிறது. அன்று துடித்த இதயம் இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பிறந்தவுடன் குழந்தை அழும் பொழுது முதல் மூச்சு, இறுதியான மூச்சு பிராணன் போய்விட்டது என்கிறோம். அந்த பிராணனை நாம் எந்த அளவுக்கு சரியான முறையிலே உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பிராணசக்தி உங்களுடைய உடல் நலத்தையும் உள்ள மகிழ்ச்சியும் அற்புதமான, இன்னும் சொல்லப்போனால் லேசர் ஷார்ப் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு உங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகமாகிறது. ஆகவே இது ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல பயிற்சி.
அனைவரும் தினமும் செய்து பயனடைய வேண்டும் என்று வனம் இந்தியா சார்பிலும் கொங்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.